ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் வீட்டின் வாசலுக்கு நேராக படுக்கலாமா, அதனால் ஏற்படும் பலன்கள் அல்லது விளைவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஒரு வீட்டின் தலைவாசல் என்று சொல்லப்படுகின்ற முதல் வாசல் சரியாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் சரியாக நடக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள். வீட்டிற்குள் வருபவர்களை வரவேற்கவும், காலில் உள்ள தூசிகளை துடைத்துவிட்டு வரவும் மிதியடிகளை போட்டிருப்போம். அந்த மிதியடி சிவப்பு நிறமானதாக இருந்தால் அது மிகவும் சிறப்பானது என்கிறார்கள். காரணம், சிவப்பு எப்போதும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்குமாம். அதனால்தான் விஐபிகளை வரவேற்க ரெட் கார்பெட் விரித்து வரவேற்கும் பழக்கம் கூட நம்மிடையே உருவானது. எவ்வளவுதான் பெரிய வீட்டை கட்டினாலும் வீட்டிற்கு வாசல் முறையாக அமையவில்லை என்றால் அவ்வீட்டில் லட்சுமி குடியிருக்க மாட்டாளாம். லட்சுமி தேவி வீட்டில் புகுந்தால்தான் வீடு சுபீட்சமடையும், சகல சம்பத்துகளும் கிடைக்கும். நன்மையாகட்டும் தீமையாகட்டும், பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டியாகட்டும், எதுவுமே வாசலை கடந்துதான் நம்மை நோக்கி வருகின்றன. நல்லனவற்றை உள்ளே அனுப்பி தீயனவற்றை வெளியே அனுப்பும் பொறுப்பு வீட்டின் தலைவாசலுக்கு மட்டுமே உண்டு. வீட்டு நிலைப்படிக்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து மாவிலை தோரணம் கட்டி அழகுபடுத்துகிறோம். நிலைப்படிகளில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுவதால் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் போது கூட நிலைப்படிக்கு பூஜை செய்வதை பார்த்திருக்கலாம். பொதுவாக நம் வீட்டு வாசல் கதவில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். இதனால் சத்தம் போடாமல் கதவினை திறப்பதும் கதவினை அடைப்பதும் நல்லது என்கிறார்கள். நாம் இடும் சத்தம் குலதெய்வத்திற்கு ஈடாக இருக்குமாம். நம் வீட்டு வாசல் படியில் கிரகலட்சுமி வாசம் செய்கின்றாள் என்பதால் அதில் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்கிறார்கள். அதாவது, நில வாசற்படியில் நின்று கொண்டு தும்முவது, வாசற்படியின் மேல் அமர்வது, வாசலில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய குற்றம் குறைகளை பேசுவது, நகம் கடிப்பது, இப்படி தவறான விஷயங்களை அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடாது என்கிறார்கள். இது துர்தேவதைகளை நாமே உள்ளே அழைப்பதற்கு சமமாம். குறிப்பாக தலை வைத்து படுப்பது வீட்டிற்குள் மகாலட்சுமியை வரவிடாமல் தடுக்குமாம். சோம்பல் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி குடியேற மாட்டாள் என்பதால் வாசல் படியையும் தலைவாசலையும் எப்போதும் சுத்தமாகவும் தெய்வீகமாகவும் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்கிறார்கள். நேயர்களே, இன்றைய பதிவில் வாசற்படி பற்றியும் அதனை பராமரிக்கும் முறை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மற்றொரு அரிய தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.